நான் என்ன அறிக்கை சிஎம் என்ன அறிக்கை கொடுத்தாரு? இந்தி திணிப்பை ஏற்க மறுத்ததால் எங்களுக்கு நிதியே ஒதுக்க மறுத்தது இந்த அரசாங்கம். எஸ்எஸ்ஏல அததான் சொல்றாரு. எஸ்எஸ்ஏல எதுக்காக ஏற்க மறுத்ததுனால எங்களுக்கு நிதியை கொடுக்கல. எஸ்எஸ்ஏல எதுக்கு நிதி கொடுத்தாங்க? ஸ்கூல் கட்டுறதுக்கு நிதி கொடுத்தாங்க. நான் ஸ்கூல் கட்டறேன். அது இந்தி திணிப்பா தான் சார் பார்க்கப்படுது. எப்படி இந்தி திணிப்பு? இந்தியே இல்லையே அதுல. அப்படி இல்ல, நீங்க ஹிந்தியை எடுங்க, அதுல ஆப்ஷனல் லாங்குவேஜ்ல ஹிந்தியை தான் அங்க ஃபோக்கஸ் பண்ணது. அது எப்படி ஆப்ஷன் நீங்களே சொல்லிட்டீங்க. ஆமா, உங்க வாயாலே ஆப்ஷன் சார். அந்த ஆப்ஷனல் லாங்குவேஜ்ல ஹிந்தியை தான் ஃபோக்கஸ் பண்ணது மோடி கவர்மெண்ட். இதே தான் வேலை அமித்ஷாவுக்கு. ஐயோ புழுவுறீங்க மதேஷ், கொஞ்சம் கூட வெக்கமேலாம் போய் சொல்றீங்க. நீங்க டேட்டாவே பார்க்க மாட்டீங்களா? இப்படியாவா மக்களை எத்தனை நாளைக்கு ஏமாற்ற முடியும்? அதுல ஆப்ஷன் தெலுங்கு இருக்கு, மலையாளம் இருக்கு, துளு இருக்கு, கன்னடம் இருக்கு, எத்தனையோ லாங்குவேஜ் இருக்கு. அதுல ஹிந்தி இருக்கு. நீங்க தெலுங்கு எடுத்துட்டு போங்க, மலையாளம் எடுத்துட்டு போங்க, கன்னடம் எடுத்துட்டு போங்க. இல்ல, காசு இருக்கிற ஹிந்தி தான் அங்க ஃபோக்கஸே இருந்தது. எங்க ஃபோக்கஸ் இருக்கு? எந்த இடத்துல இருக்கு ஃபோக்கஸ்? எந்த இடத்துல ஹிந்தி ஃபோக்கஸ்னு இருக்கு? நீங்க ஹிந்தி வாத்தியாரே போடாத விட்டுருங்க. நீங்க தானே அப்பாயின்மெண்ட் பண்ண போறீங்க. 4 சப்ஜெக்ட் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. 4 சப்ஜெக்ட் தெலுங்கு வாத்தியாரா எடுங்க, கன்னட வாத்தியாரா எடுங்க, ஹிந்திக்கு வாத்தியாரே எடுக்காத விட்டுருங்க. ரெக்ரூட்மெண்ட் நீங்க தானே பண்ண போறீங்க. அது ஹிந்தி திணிப்பா தான் இங்க எப்படி திணிப்பா பார்ப்பாங்க? உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. உங்க ஸ்கூல் ஓடணும், சன்ஷைன் ஸ்கூல் ஓடணும், அங்க 3 லாங்குவேஜ் இருக்கணும், அங்க ஹிந்தி படிக்கணும். காசு இல்லாத பையன் ரெண்டு மொழி படிக்கணும். நீங்க திருடுறதுக்கு நாங்க கஷ்டப்படுறோம். அந்த 2000 கோடி ஏன் வாங்க மாட்டேங்கிறீங்க? வாங்கினா கவர்மெண்ட் ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலாக தரம் உயர்த்தப்படணும். அதுக்கு தான் காசு கொடுக்குறாங்க. நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்கள் கல்வி கொள்ளை வியாபாரம் பாதிக்கப்படக்கூடாது.